இனி பல்வேறு செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். மியான்மர் நாட்டின் மோனிவா என்ற இடத்தை மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் அந்நாட்டிலும் அண்டை நாடான தாய்லாந்திலும் 180க்கும் மேற்பட்டோரை பலி கொண்டுள்ளது. பலர் மாயமாகி இருப்பதாகவும் படுகாயமடைந்திருப்பதாலும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. 1912ஆம் ஆண்டிற்கு பிறகு மியான்மர் எதிர்கொண்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது பதிவாகியுள்ளது. இந்த சூழலில் இந்த பயங்கர நிலநடுக்கத்தின் பதற வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தின் போது கட்டடங்கள் சாய்ந்து ஆடுவதும் அதன் பகுதிகள் உதிர்வதும் பதைக்க வைத்துள்ளது. அதேபோல் வானளாவிய கட்டடங்கள் சீட்டுக்கட்டுகளை விட வேகமாக சரியும் கோர காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கட்டடங்கள் சரியும் அதிர்ச்சியில் மக்களின் ஓலம் கதிகலங்க வைக்கிறது. மியான்மர் மற்றும் தாய்லாந்தை உலுக்கிய இந்த நிலநடுக்கத்திலிருந்து பயணிகளும் தப்பவில்லை. ரயில்களை உலுக்கி பார்த்த இயற்கையின் கோர தாண்டவம் சாலைகளையும் அசைத்து பார்த்துள்ளது. விமான நிலையத்தில் பொதுமக்கள் உயிருக்கு அஞ்சி நடுங்கும் தரையில் படுத்திருந்த திக் நொடிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்துள்ள மியான்மரில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் இந்த நில அதிர்வு 4.2 பதிவாகியுள்ளது. இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து உடனடியாக தகவல்கள் வெளியாகவில்லை. இதனிடையே மியான்மருக்கு சுமார் 15 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்புவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சாப்பிட தயாராக உள்ள உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய மருந்துகள், கூடாரங்கள் உள்ளிட்டவற்றை இந்தியா அனுப்புவதாக அந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன. அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா என்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தகுந்த நேரத்தில் அது குறித்து அறிவிக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் மாநிலமாக இருந்த தமிழ்நாடு திமுக அரசின் கொள்கைகளால் குழப்பத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் மக்கள் திமுக ஆட்சியை அகற்ற தயாராகிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக அரசு ஊழலில் மட்டுமே ஈடுபடுவதால் தொழிற்சாலைகளும் இளைஞர்களும் மாநிலத்தை விட்டு வெளியேறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக எழுப்புவதாக விமர்சித்த அமித்ஷா, தொகுதி மறுசீரமைப்பில் 0.0001 விழுக்காடு அநீதி கூட யாருக்கும் இழைக்கப்படாது என்றார். தெருநாய்களை பாதுகாப்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். தெருநாய்களால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் பிரதமர் மோடியை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளார்.
தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள கார்த்தி சிதம்பரம், இந்தியாவில் தெருநாய்கள் எண்ணிக்கை 6.2 கோடிக்கும் அதிகமாக உள்ளதாகவும், உலகில் நிகழும் ஒட்டுமொத்த ராபிஸ் மரணங்களில் இந்தியாவில் 36 விழுக்காடு பதிவாகி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் அதிகரித்து வரும் தெருநாய் பிரச்சினையை எதிர்கொள்ள தேசிய அளவில் குழுவை அமைக்க வேண்டும் எனவும், ஆங்காங்கே தெருநாய் கூடாரங்களை அமைக்க வேண்டும் எனவும் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். 2023 கொண்டுவரப்பட்ட விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாடு விதிகள் அமல்படுத்துவதில் போதிய நிதியில்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள் திண்டாடுவதாகவும் கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் இருக்க கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். இதற்கு அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட மத்திய சட்டத்துறை அமைச்சகம் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்தது. எனினும் நீதிபதி வர்மாவிற்கு நீதித்துறை சார்ந்த பணிகளை தற்போது ஒதுக்கீடு செய்ய வேண்டாம் என அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே நீதிபதி வர்மா விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்ட 3 நீதிபதிகள் குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏடிஎம்களில் வரம்பை தாண்டி பணம் எடுக்கும்போது வசூலிக்கப்படும் கட்டணம் உயரவுள்ளது. வாடிக்கையாளர்கள் மாதந்தோறும் 5 முறை கட்டணமின்றி ஏடிஎம் சேவையை பயன்படுத்தலாம். பணம் எடுத்தல், இருப்பு தொகையை அறிதல் உள்ளிட்டவற்றுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். 5 முறைக்கு மேல் பயன்படுத்துவதற்கு 21 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டணத்தை மே 1ஆம் தேதி முதல் 23 ரூபாயாக அதிகரிக்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. அதேபோல் வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைக்காத பிற வங்கி ஏடிஎம்களை பெருநகரங்களில் 3 முறையும் பிற பகுதிகளில் 5 முறையும் கட்டணமின்றி பயன்படுத்தலாம். அதன் பிறகு பயன்படுத்த 23 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 2 விழுக்காடு அதிகரிக்க ஒப்புதல் தரப்பட்டது. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிடப்பட்டு இத்தொகை வழங்கப்படும் என்றும், இதனால் 1,15,00,000 பேர் பலனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அகவிலைப்படி வீதம் 53 விழுக்காடாக உள்ள நிலையில் அது 55 விழுக்காடாக உயரவுள்ளது. அகவிலைப்படி உயர்வால் 6,614 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 48,66,000 மத்திய அரசு பணியாளர்களும் 66,55,000 ஓய்வூதியதாரர்களும் அரசின் முடிவால் பலன் பெறுவார்கள். பாஸ்பேட் மற்றும் பொட்டாஷ் வகை உரங்கள் குறைந்த விலைக்கு மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வகையில் 37,216 கோடி ரூபாய் மானியத்தை வரும் நிதியாண்டில் வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. செமி கண்டக்டர் அல்லாத மின்னணு சாதன உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு 22,919 கோடி ரூபாய் வழங்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.